العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وقال نبينا صلى الله عليه وسلم قال الله تعالى في حديث القدسي لو أن عبيدي أطاعوني لأسقيتهم المطر بالليل وأطلعت عليهم الشمس بالنهار ولن أسمعهم صوت الرعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் மழையை பற்றி பேசுகிறார். பருவநிலை, மழை பருவ நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மழையை பற்றி திருமறை வசனங்களில், நிறைய வசனங்களில் பேசியிருக்கிறார். திருமறை வசனங்களில் மழை என்ற வார்த்தையை குறிப்பதற்கு கைஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். மழை என்ற வார்த்தையை குறிப்பதற்கு மத்தர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். மழை என்ற வார்த்தையை குறிப்பதற்கு மாஉம் மினஸ் ஸமா, வானத்தினுடைய தண்ணீர் என்பதாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படியாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மழைக்காக வேண்டி நிறைய வாசகங்களை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கைஸ் என்ற வார்த்தையை, மழை கைஸ்ன்னு சொன்னாலும் மழை, இந்த வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 4 இடங்கள்ல சொல்றான். இந்த மத்தர் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா 9 இடங்களில் சொல்லுகிறார். மாஉம் மினஸ் ஸமா என்ற வார்த்தையை 20 இடங்களில் சொல்லுகிறார். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை என்ற வார்த்தையை அல்லாஹ் திருமறையில் 20 இடங்களில் பேசுகிறார். மொத்தமாக 32 இடங்களிலே அல்லாஹ் தஆலா மழையை பற்றி பேசுவதை பார்க்க முடிகிறது. பொதுவாகவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையருள் தான் மழை. அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கக்கூடிய இந்த மழை அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அல்லாஹ் தஆலா இந்த மழையினுடைய கோணங்களை பல்வேறு ரீதியில் அறிமுகப்படுத்துகிறார். பல பெயர்களில் அல்லாஹ் இந்த மழையை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் போது, இந்த மழையை குறித்து சொல்லும் போது இது ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். மழையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரஹ்மத் என்று சொல்லுகிறான். ரஹ்மத் என்று சொன்னாலே அருட்கொடை என்று அர்த்தம். குர்ஆன்ல சொல்றான், வல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ் மின் பஅதி மா கனது வ யன்சுரு ரஹ்மத்தா. மக்கள் எல்லாம் மழை இல்லையே, வறட்சியா இருக்குது, பஞ்சமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா இந்த மழையை கொடுத்தான். மழை என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் போது தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பரவ செய்தான் என்பதாக மழையை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, மழையை பற்றி சொல்லும் போது ரிஸ்க் என்பதாக சொல்லுகிறார். வானத்துல இருந்து நான் ரிஸ்கை இறக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான்.
ரிசுக்கு என்ற வார்த்தைக்கு வாழ்வாதாரம் என்று பொருள். உலகத்தினுடைய மொத்த மனிதர்களினுடைய வாழ்வாதாரமே இந்த தண்ணி தான். தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்லும் போது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார். இந்த உலகம் முழுவதும் நீர் சூழ்ந்ததாக இருக்கிறது. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த தண்ணீரில் இருந்துதான் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்தான். எல்லா படைப்புகளினுடைய மூலக்கூறுகளையும் அல்லாஹ் தண்ணீரினால் ஆக்கினான் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தண்ணீர் தான் எல்லா படைப்பினங்களுக்கும் மூலக்கூறு என்ற விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறார். எந்த படைப்புகளாக இருக்கட்டும், உடல்களில் தண்ணீர் இல்லாத படைப்புகள் இல்லை. மனித உடம்புகளில் கிட்டத்தட்ட 80% மேல 80% மேல் தண்ணீர் தான் சூழ்ந்துள்ளது. தண்ணீர் என்பது அடிப்படை சக்தி, தண்ணீர் என்பது அடிப்படை மூலக்கூறு என்பதாக தண்ணீரினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இந்த தண்ணீரை பற்றி சொல்லும் போது, மாஅன் முபாரக்கா வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, நாம் வானத்தில் இருந்து பரக்கத்து பொருந்திய அபிவிருத்தி செய்யப்பட்ட தண்ணீரை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தண்ணி இருக்கிற மழை தண்ணி அபிவிருத்தி செய்யப்பட்டது. அல்லாஹ் தஆலா பரக்கத்து என்ற வார்த்தையை திருமறையில் நிறைய இடங்களில் பயன்படுத்தியதில்லை. அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பத்தி சொல்லும் போது, பைத்துல் முகத்தஸ் இருக்குது இல்ல, அந்த இடத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, பைத்துல் முகத்தஸினுடைய இடமும் சரி, அதை சுற்றியுள்ள எல்லா இடங்களும் சரி அபிவிருத்தி செய்யப்பட்டது, பரக்கத்து செய்யப்பட்டது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பரக்கத்து என்ற வார்த்தையை அல்லாஹ் நிறைய பொருட்களுக்கு பயன்படுத்தியதில்லை. அல்லாஹ் இந்த மழை நீருக்கு பயன்படுத்தி இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லும் போது தகூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மழைக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லும் போது தகூர் என்ற வார்த்தை. தகூர் என்றால் சுத்தமான நீர்னு சொல்லுவான். உலகத்திலேயே ரொம்ப பியூரான ரொம்ப சுத்தமான நீர்னு சொன்னா அது மழை நீராகத்தான் இருக்க முடியும். ஜம்சம் தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகத்தில் சிறந்த நீராதாரம் என்றால் அது மழை தண்ணீர் என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மழை நீரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, இந்த வானத்தில் இருந்து பொழிகிறது இந்த தண்ணீர் இருக்கிறது, இது சுத்தமான தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனாலதான் கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த மழை தண்ணீர் சுத்தமானது, மாஉன் தஹூரும் வ மாஉன் முத்தஹரும், இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர், இந்த தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாள்ல கூட யஅஜூஜ் மஅஜூஜ்ங்கிற குள்ள மனிதர்கள் உலகம் முழுவதும் சூழ்ந்து கிடக்கக்கூடிய வேளையில் அவர்கள் எல்லாம் செத்து மடிந்ததற்கு பிறகு இந்த உலகமே அசிங்கமான கோலத்திலே இருக்கும். எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கும். இவ்வளவு அசுத்தங்களை யாராலும் சுத்தப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒரு மழையை அனுப்புவான், அனைத்தும் சுத்தமாகிவிடும் என்பதையும் நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது அல்லவா. ஹஸரத் சாபித்துல் குனானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் மழை காலத்துல அபுல் ஆலியாங்கிற ஒருத்தரோட பள்ளிவாசலுக்கு போனேன். நான் மழை காலத்துல அபுல் ஆலியான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரோடு பள்ளிவாசலுக்கு போனேன். நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய வழியில பஸ்ராவினுடைய வீதிகள் எல்லாம் அசுத்தங்கள் நிறைந்ததாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் அசுத்தமா இருந்துச்சு. நாங்க பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வரக்கூடிய வேளையில கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், பஸ்ராவினுடைய அசிங்கமான வீதிகள் எல்லாம் மிக சுத்தமான வீதிகளாக மாறியது, சுத்தமாக இருந்தது. இதை பற்றி நான் அபுல் ஆலியாவினிடத்திலே சொன்ன போது அவர் இந்த வசனத்தை ஓதி காட்டினார். அல்லாஹுதான் திருமறையில் சொல்லி இருக்கிறானே, இந்த நீர் சுத்தமான நீர், சுத்தப்படுத்தக்கூடிய நீர் என்று சொல்லி இருக்கிறானே.
பஸ்ராவினுடைய வீதிகளை எல்லாம் இந்த மழை நீர் சுத்தமாகிவிட்டது என்று சொன்னார்களாம். ஹஸரத் சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாவிடம் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்களாம். அதற்கு அடுத்ததாக இந்த மழையை பற்றி அல்லாஹ் இன்னொரு வார்த்தையில் சொல்லும் போது ஃபுராத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இந்த மழை நீர் இருக்கிறது ரொம்ப மதுரமான நீர், ரொம்ப இனிப்பான நீர், ரொம்ப தித்திக்கக்கூடிய நீர். இவர்களுக்கு நாம் சுத்தமான இனிப்பான தூய்மையான மதுரமான நீரை புகட்டச் செய்தோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா மழை நீரினுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது இது இனிப்பான நீர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு அம்சங்களையும் சொன்ன அல்லாஹ் இந்த மழை தண்ணியை பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல அஸாபுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். மழை நீர் ஷிஃபாதான், மழை நீர் பரக்கத்து பொருந்தியதுதான், மழை நீர் இருக்கிறது அது அபிவிருத்தி செய்யப்பட்டதுதான், மழை நீர் இருக்கிறது அது வாழ்வாதாரம் தான், மழை நீர் இருக்கிறது மூலக்கூறுதான், மழை நீர் இருக்கிறது அது சுத்தமானதுதான், மழை நீர் இருக்கிறது அது இனிப்பானதுதான், மழை நீர் இருக்கிறது அது ரஹ்மத் என்னும் பேரருக்குடைதான். இருந்தாலும் அல்லாஹ் இடத்தில் சொல்லும் போது இந்த மழை நீர் வேதனை என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களின் மீது நாம் கடுமையாக மழை பொழிய செய்தோம், இதுதான் கெட்டவர்களினுடைய முடிவு என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறார். ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டம்தான் ஆது சமூகத்தார்கள். அல்லாஹுவை மறுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நேரத்தில் அல்லாஹ் காற்றையும் மழையையும் பொழிய செய்து அந்த மக்களை அழித்தான் என்ற வரலாறை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்திடம் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீனை ஏற்க சொல்லி நிறைய உபதேசம் செய்கிறார்கள். கடைசியில் அவர்களை கேலிக்கூத்தாக்குகிறார்கள், அவர்களை பற்றி வசைபாடி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரப்பிலா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த உலகத்திலே உன்னை மறுக்கக்கூடியவர்கள் ஒருவரையும் நீ விட்டு விடாத என்று அல்லாஹ்விடத்திலே பதுவா செய்கிறார்கள். அந்த கூட்டம் நீரினால் அழிக்கப்பட்டது என்ற வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். உலகம் முழுவதும் சூழ்ந்த நீர், உலகத்தையே ஆட்கொண்ட மழை நீர் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து கடுமையாக பொழிய வைத்து அந்த கூட்டத்தையே இல்லாமலாக்கினான் என்ற வரலாறுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நீரினால் அழிந்த சமூகம் நிறைய உண்டு. அல்லாஹ் நீரினால் அழிக்கக்கூடியவன், நெருப்பினால் அழிக்கக்கூடியவன், காற்றால் அழிக்கக்கூடியவன். அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தன் வல்லமைகளை வெளிக்காட்டிய வரலாறுகளையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா இந்த மழையை வேதனையாக கூட ஆக்கி வைப்பார். அந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் அழிந்திருக்கிறது. நம்மளே பார்க்கிறோம், கடுமையான வெள்ளங்கள் வந்து கடுமையாக மழை பெய்து சமூகத்திலே நிறைய அழிவுகளையும் நாசங்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இதை வேதனை என்றும் அறிமுகப்படுத்துகிறான். இப்படியாக திருமறையினுடைய வரலாறுகளை வழிநெடுகளும் பார்க்கும் போது அல்லாஹ் மழைக்கென்று தனியான தன்மைகளை, தனித்துவமான தன்மைகளை அறிமுகப்படுத்தி காட்டுகிறான். இந்த மழையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வல்லாஹு ஹலக்க குல்ல தாபத்தின் மின்மாயின், அல்லாஹ் இந்த நீரில் இருந்துதான் எல்லா படைப்புகளையும் படைத்தான். அல்லாஹ் படைச்ச சில படைப்புகள் இருக்குது, அதை நீரினால படைச்சா அல்லாஹ் அது வயிற்றால் நடந்து செல்கிறது. அல்லாஹ்வினுடைய அற்புதங்களை பாருங்கள், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பாருங்கள். அல்லாஹ் அந்த தண்ணீரில் இருந்து படைத்த சில படைப்புகள் 2 காலால் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் படைத்த சில படைப்புகள் இருக்கிறது, அது 4 கால்களால் நடந்து செல்கிறது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு கட்டத்துல மழை நீரை பற்றி சொல்லும் போது மழை நீர் உள்ளங்களை வலுப்படுத்தக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார். பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டாங்க. கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கு மாத்திரம் மழையை பொழிய வைக்கிறார். அந்த மழையின் மூலம் அவர்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை தேடிக்கொண்டார்கள். அல்லாஹ் இந்த மழைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை வலுப்படுத்தினார் என்று ஒரு தனி வரலாறை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். பத்ர் யுத்தத்துக்கு போயிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம். அப்ப அல்லாஹ் தஆலா மழை இறக்குனானா, வயனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ, அந்த நேரத்துல அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை கொடுத்தான். லியுத்தஹிரக்கும் பிஹி, நான் கொடுத்த மழை நீரை கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வீர்கள். வயதுஹபு அன்குமுர் ரிஜ்ஸ், ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்கள்ல தண்ணி இல்லாம என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏன் யுத்தத்துக்கு வந்தீங்க? குடிக்க கூட தண்ணி இல்லையேன்னு சொல்லி கெட்ட ஊசலாட்டங்களை போட்டான். ஷைத்தானினுடைய கெட்ட எண்ணங்களை அல்லாஹ் மழையின் மூலம் தடுத்த வரலாறை சொல்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மழையின் மூலமாக அந்த சஹாபாக்களினுடைய உள்ளங்களை வலுப்படுத்தினான் என்ற விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படியாக மழையினுடைய செய்திகள் திருமறையினுடைய வழிநடிகளும் பேசப்படுவதை பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மழையை பற்றிய செய்தி அல்லாஹ் அல்லாமல் யாருக்குமே தெரியாது. ஒரு சஹாபி கிராமவாசி வராரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, மாசமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்ப புள்ள பிறக்கும், என்ன புள்ள பிறக்கும், ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமா அப்படின்னு கேட்டாரு. ரெண்டாவதா கேட்டாரு, எங்கள் பகுதிக்கு எப்ப மழை வரும், நாங்கள் வறண்ட நிலையில இருக்கிறோம், எங்களுக்கு எப்ப மழை வரும்னு கேட்டாரு. மூணாவதா கேட்டாரு, நான் பிறந்த நேரம் தெரியும், பிறந்த இடம் தெரியும், நான் வஃபாத்தாக கூடிய இடம் எங்க, நான் எப்ப மௌத்தா போவேன் அப்படின்னு கேட்டாராம். நாலாவதா கேட்டாரு, இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியும், நாளைக்கு எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், நான் எவ்வளவு சம்பாதிப்பேன், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாராம். அஞ்சாவதா சொன்னாரு, கியாமத்து நாள் எப்ப வரும். 5 குதர்க்கமான கேள்விகளை ரசூலுல்லாஹ் இடத்துல முன்வைக்கிறார் அந்த சஹாபி கிராமவாசி. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். திருமறையினுடைய ஆயத்தை சூரா லுக்மானினுடைய கடைசி 5 வசனங்களை இறக்குகிறான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ, கியாமத்து நாள், உலகம் முடிவு நாள் எப்ப வருங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்போது வரும் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இல்ல இன்னைக்கு வானிலை அறிக்கையில கண்டுபிடிச்சிடுறாங்க, மழை எப்போ வரும்னு சொல்லி துல்லியமா தெரிஞ்சிருது. நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம், மழை வரக்கூடிய கனமழை எச்சரிக்கை இருக்கிறது, ரெட் அலர்ட் இருக்கிறது. அதனால பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை என்ற அறிவிப்பிற்கு பிறகுதான் கடுமையான வெயில் அடித்து பிள்ளைகள் வீட்டிலே இருந்த செய்திகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. உண்மையான நிலவரம் என்ன, எப்போது மழை வரும், மழையை கொடுக்கக்கூடியவன் அவன்தான், மழையை தடுக்கக்கூடியவன் அவன்தான், மழையை பற்றிய செய்தி அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கருவுல இருக்கக்கூடிய கரு உருவானதற்கு பிறகு அந்த குழந்தை ஆணாக பிறக்குமா பெண்ணாக பிறக்குமா என்பதை முடிவு செய்யக்கூடியவன் அவன்தான். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றியும் அவன் தான் தெரியும். எந்த ஆத்மா எங்க போய் மரணிக்குங்கிறது, எப்ப மரணிக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு என்ன சம்பாதிப்போங்கிற விஷயத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறார். இந்த மழையை பற்றிய செய்தியை சொல்லும் போது மழை எப்ப வரும், எப்படி வரும், எவ்வளவு வருங்கிற செய்தி அல்லாஹ் மட்டும்தான் அறிந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். மழை வராம கியாமத்து நாள் வராது. ஹதீஸ்ல வருது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யன்துருன் நாசு மத்தரன் ஆமா, அல்லாஹ் ஒரு கடுமையான மழையை கொடுக்காமல் கியாமத்து நாள் வராது. அந்த மழை பெய்ததற்கு பிறகு
ஒலா எண்பத்துள் அறுதும் நபாத்தா, இந்த பூமியில அந்த மழையின் காரணமாக ஒரு புல்லு பூச்சி கூட என்ன செய்யாது, புற்புண்டு கூட முளைக்காதான். அப்படிப்பட்ட மழை வராமல் கியாமத்து நாள் வராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மழைக்காக வேண்டி சில மார்க்க வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. மழைக்கான சில வழிகாட்டு நெறிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாகவே மழை பெய்யக்கூடிய நேரத்துல கடுமையான மேகமூட்டம் இருக்கும், பலத்த காற்று இருக்கும். இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இதை எங்களுக்கு வேதனையாக ஆக்கி விடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கானத்திர் ரீஹு வல் கைம் அரஃப ذلك في وجهه, ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்துல கடுமையான காத்து அடிச்சா மேகம் மாறி போச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹுடைய முகமே மாறி போயிருமா. ரசூலுல்லாஹ் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பதஷ்டமா இருப்பாங்களா. எப்ப அந்த மேகம் மாறி காற்று நின்று நல்ல மழை வருகிறதோ அப்பதான் ரசூலுல்லாஹ் சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் முகத்தை எப்படி மாத்துறீங்க, ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கிறீங்க, காத்தடிச்சா நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹஸீது ஐயகூன அஸாபன் சுல்லத்தா அலா உம்மத்தி, இந்த காத்தும் இந்த மேகம் மாறுதலும் கிட்டத்தட்ட என் உம்மத்துக்கு அல்லாஹ் வேதனையா இறக்கிட்டா நான் என்ன செய்யறது, அதை நினைச்சுதான் பயப்படுறேன்னு சொல்லுவாங்களாம். எந்த மழை கொள்ளும் என்று தெரியாது, எந்த காற்று இல்லாமலாக்கும் என்று தெரியாது, அதனால்தான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்களா. யா ஆயிஷா மா யக்மினி அய்யகூன ஃபீஹி அதா, இது எப்படி அல்லாஹ்வுடைய வேதனை இல்லாம இருக்கும்னு எனக்கு எப்படி நீ தெரியும், எனக்கு எப்படி நிம்மதியா இருக்கும். ஒரு கூட்டம் சொல்லுச்சு, கடுமையான காத்து அடிச்சப்ப ஆய்வு கூட்டம் சொல்லுச்சு, இந்த காத்து இருக்குதே மழைக்காண்டி அடிக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா காற்றை கொண்டே அடித்தான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் கூட சென்னையில் சில வருடங்களுக்கு முன்பு பெய்த மழையை புகழ் செய்து வாட்ஸ்அப்களிலும் பேஸ்புக்களிலும் நிறைய வலைதளங்களில் அதை பற்றி ரொம்ப நகைச்சுவையாக போட்டு இந்த மழை என்ன வரப்போகுது அப்படியெல்லாம் பெய்யாதுன்னு சொல்லி கேலி கூத்தாடக்கூடிய சமயத்துல சென்னையே அந்த மழை புரட்டி போட்ட செய்திகளையும் கூட நாம் வாட்ஸ்அப் வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய மழையை நல்ல மழையாகவும் ஆக்குவான், வேதனையான மழையாகவும் ஆக்குவான் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து காற்றை பற்றி மார்க்கம் சொல்லும் போது அர்ரீஹும் மின் ரூஹில்லாஹ், காற்று என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. மழை பெய்ஞ்சாலும் சரி காத்தடிச்சாலும் சரி, சனியை முடிச்ச மழை வந்துருச்சு, சனியை முடிச்ச காத்தடிக்குதுன்னு சொல்லி வசைபாடக்கூடிய நிலைகளை, திட்டக்கூடிய நிலைகளை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇதா ரஅய்துமூஹா ஃபலா தஸஃபூஹா, காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் காற்றையும் மழையையும் நீங்கள் திட்டாதீர்கள், இது அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பெயர் வருகிறது, இது அல்லாஹ்வினுடைய படைப்பு. நீங்கள் காற்றை பார்த்தாலும் மழையை பார்த்தாலும் வஸலுல்லாஹ கைரஹா, காற்றிலும் மழையிலும் ரப்பே எங்களுக்கு நலவை கொடு ரப்பே, வஸ்தஈது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, ரப்பே இந்த காற்றின் மூலமாக இந்த மழையின் மூலமாக எங்களுக்கு வேதனை இறக்கி விடாதேன்னு நீங்க கேளுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, காற்று கடுமையாக வீசினால், காற்று தீங்கான காற்றாக தெரிந்தால் வகைரமா ஃபீஹா வமா உர்சிலத் பிஹி வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா வஷர்ரி மா ஃபீஹா வஷர்ரி மா உர்சிலத் பிஹி என்று மார்க்கம் துஆ கேட்க சொல்லி கொடுத்ததையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடுமையாக இடி இருக்கக்கூடிய சமயத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயம், லா தகுத்துனா பி கலபிக்க, ரப்பே உன் கோப பார்வையால் எங்களை தண்டித்து விடாதே, வலா துஹ்லிக்னா பி அதாபிக்க, இடியை இறக்கி உன்னுடைய வேதனையை கொண்டு எங்களை அழித்து விடாதே, வஆஃபினா கபல தாலிக்க, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு ரப்பே என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விஷயங்களின்படி காற்றடித்தாலும் மழை வந்தாலும் ரப்பே இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மழை ரொம்ப பெஞ்சாலும் ஆபத்து தான், மழை ரொம்ப கம்மியா பெஞ்சாலும் ஆபத்து தான். மார்க்கம் சொல்லித் தருகிறது,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, மழை அதிகமாக பெய்தாலும் ஆபத்துதான், குறைவாக பெய்தாலும் ஆபத்துதான். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, ரப்பே பிரயோஜனமான மழையை கொடு, எங்களுக்கு ஆபத்தும் வந்துடக்கூடாது, எங்களுக்கு நஷ்டமும் வந்துடக்கூடாது, அது மாதிரி பிரயோஜனமான மழையை கொடுன்னு துஆ கேட்க சொல்லி தந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருட்கொடை. ஏன் இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும்? பொதுவாகவே மழை இல்லைன்னு எல்லா மக்களும் விரக்தி ஆகிவிடுவாங்க. விரக்திக்கு பின்னால் கிடைக்கக்கூடியது அருட்கொடை. ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையா காசு இருக்கிறாரு, புள்ள கிடைச்சிருச்சுன்னா அருட்கொடை. அல்லாஹ் விரக்திக்கு பின்னால் கொடுப்பது அருட்கொடை. இந்த வறண்ட நிலங்கள் வறண்டு போனதற்கு பிறகு அருட்கொடை. அதனாலதான் மழைக்கு அருட்கொடை கடுமையான மழை சமூகம் மூழ்கிவிடும் என்ற ஒரு பயம், வீடுகள் இடிந்துவிடும் என்ற ஒரு பயம். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த விஷயம், எனக்கு மழை வேணான்னு சொல்லி துஆ செய்ய சொல்லல. ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, ரப்பே இந்த மழை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சுத்தி உள்ளவங்க தேவைப்பட்ட அவங்களுக்கு கொடுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி தந்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த மழை அருட்கொடை, வேணான்னு சொல்லாதீங்க. ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலைல் ஆக்காமி வல்நிராபி வல்அவ்தியத்தி வமனாபித்தி ஷஜர், காடுகளிலும் மரங்களிலும் கடுமையான பள்ளத்தாக்குகளிலும் எங்கெல்லாம் தேவைப்படுதோ ரப்பே அங்க மழையை கொடு, எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மழையை பற்றி சொல்லும் போது மழை தேவைப்படவில்லை என்றால், அளவுக்கு அதிகமானால் இந்த துஆ ஓதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல மழை நீர் வந்தால் அந்த மழை நீரை உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் படச் செய்வதும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தா இருக்குது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மழை பெய்யக்கூடிய நேரத்துல தன்னுடைய ஆடைகளை கொஞ்சம் தூக்கிக்கிட்டாங்க. மழை தண்ணி எல்லாம் அவங்களுடைய உடம்புல லைட்டா படுது. அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லிம ஸனஅத ஹாதா, மழை தண்ணி உடம்புல படுது, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஅன்னஹு ஹதீஸு அஹதின் பிரப்பிஹி தஆலா, அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியா இறங்கக்கூடிய பரக்கத்து, அது உடல்ல படுறது நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் மழை நீர் உடலில் படுவதை போல செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய அடிமைட்ட என்னுடைய உடம்புல கொஞ்சம் ஆடைய வயசான காலத்துல நீக்கி வைங்க, மழை தண்ணி என் மேல படட்டும்னு சொன்னாங்களாம். மழை பெய்யக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆ கபூல்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சிந்தானி லா துரத்தானி, 2 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அத்துஆஉ இன்தன் நிதா, வாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆ கபூல், மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே மார்க்கம் காட்டிய வழிமுறைகளோடு மழை காலங்களை நாம் கழிப்போமாக. அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.